வர வர அந்த கார்த்திக் பையலோட சேர்ந்து நீயும் ஓவரா குசும்பா பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ பாட்டி, என்ன எதுக்கு தேவையில்லாம இழுக்கிறீங்க? நான் ஒண்ணுமே தெரியாத அபாவி. டேய், உன்னை யாரு இழுக்கல, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. டேய் அன்பு, நீ புதிர் போடாம முதல்ல விஷயத்த சொல்லு. ஒண்ணுல பாட்டி, இந்த சத்துமாவு டெண்டர் விஷயமா நம்மளோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி நான் விசாரிச்சு பார்த்தேன். இந்த ஆர்டர் எடுக்கிறதுல போட்டி பலமா தான் இருக்கு. ஆனா அதுல செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வெண்ணிலா தயாரிச்ச சத்துமாவுல அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்பா நிஜமாவா சொல்றாங்க? ஆமா, எதை வச்சு அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் பாட்டி. அதோட மனமும் நேரமும் பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதுல வெண்ணிலா சேர்த்திருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷல் இன்கிரிடியன்ஸும் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட மத்தவங்களை விட நம்ம பட்ஜெட் கோட் பண்ணது கொஞ்சம் நார்மலாவும் குறைவாவும் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. சூப்பர் அன்பு, இது வரைக்கும் நான் கேட்காமலேயே எல்லாம் நீ வந்த ராசிதான். தெரியுமா? அதோட என்ன அது? உன்னுடைய திறமையை விடாமுயற்சி வீண் போகல. பெருமை மட்டும் இல்லம்மா, நீ நம்ம பிசினஸுக்கு கொடுக்க போற மிகப்பெரிய லாபம். தேங்க்யூ பாட்டி. சும்மா இல்லம்மா, 100 கோடி ரூபாய் ஆர்டர். இதெல்லாம் யாரால? எல்லாம் உன்னாலதான். வெண்ணிலாவை பாராட்டி முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த குண்டு உங்களுக்கு இல்ல அன்னைக்கே தான் இருக்கும். என்னமோ ஒருத்தி எவளையோ ராசியானவன்னு பெருசா பெருமை பீத்திக்கிட்டு இருந்தா, கடைசியில எல்லாருமா சேர்ந்து இவளை எங்க தலையில கட்டிட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சு? இந்த குடும்பத்தோட நிம்மதியே நாசமா போச்சு. ஆனா வெளியில வந்த நேரம் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நடக்குது இல்லமா? நீங்க இவள கம்பெனி மேனேஜர் ஆக்கனப்போ நானும் இவளுக்கு பிசினஸ் பத்தி என்ன தெரியும்னு சாதாரணமா யோசிச்சேன். அதுவும் எடுத்த உடனே 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட, அதுவும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட வெளியில பிடிப்பான்லாம் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே. அந்த அளவுக்கு இவ திறமசாலியா இருக்கா. இவ திறமையா இருக்கான்னா அவ ராசி அப்படிப்பா. எல்லாம் பிறந்த நேரமும் நட்சத்திரமும் செய்யற வேலை. அதனாலதான் திறமை இவ ரத்தத்திலேயே ஊறி இருக்கு. ஆனா ஓ பொண்டாட்டி ஆசைப்பட்டு என் பேரனுக்கு கண்மணின்னு ஒருத்திய